கையில இடது கையில பொத்தந்தடி ஊருக்கு வீச வீர பல் உண்ட கண்ணு கொண்ட கட்டு பட்டப்பட்டு காரனாக வருகை தந்திருக்கின்ற ஹாய்ங்க, இது எங்கள் குலதெய்வம் கோயில் கொடையோட லாங் வீடியோ. எல்லா வருஷமும் வைகாசி மாதம் கோயில் கொடை நடக்கும். இங்கே வந்து இங்கெல்லாம் இந்த ஏரியாவில் சொல்கிற மாதிரி பங்காளி தீட்டு அது இது தேங்காய் பழம் உடைக்க விட அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் அங்கே இருக்காது. எது நடந்தாலும் நடந்துகிட்டே இருக்கும். வருஷம் வருஷம் கோயிலுக்கு செய்கிற கொடையும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணலாம் மாட்டாங்க. என்னோடய குலதெய்வம் கோயில் தான் இது. இப்போ என் ஹஸ்பண்ட் சைட்லாம் இதெல்லாம் இல்லை. இங்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இதுதான் நம்ம குழந்தையிலேருந்து இவங்கள தான் குலதெய்வம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சடனாக மாற முடியாது. ஸோ எனக்கு எப்போவுமே நம்ம கோயில் தான். எங்கள் கோவிலில் வந்து சொல்லமாடர், பலவேசக்கார, முண்டை, காலச்சாமி, அப்புறம் வந்துட்டு மன்னராஜா, வாதை, பேச்சியம்மன், இசக்கியம்மன், அக்கா தங்கச்சி, அப்புறம் இன்னும் நான் சில சாமி பேர்லாம் சொல்ல மறந்துருக்கலாம். ஸோ எல்லா தெய்வமுமே இருப்பாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டைமிங்கில் அந்த வில்லு பாட்டில் அவங்க கதையை பாடி பூஜை கொடுத்து எல்லா ஃபார்மாலிட்டியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்க எங்கள் அண்ணங்க, பெரியப்பா, சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து தான் இது செய்வாங்க. கொடை முடிகிற வரை இந்த பசங்கள்லாம் பரபரப்பாகவே சொல்லிகிட்ருப்பாங்க. இந்த வருஷம் என் தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் அம்மா தம்பிலாம் இல்லாமல் நான் கோயிலுக்கு போனேன். எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் எல்லா வருஷமும் அவர்கிட்ட கேட்குறது வருஷம் வருஷம் நான் கோயில் கொடைக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு மன நிம்மதியும் சந்தோஷம் மட்டும் கொடுத்துருந்தா நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். இந்த டைம் நிறைய ஃபேமிலிஸ் வந்து வரலை. அடுத்த வருஷம் எல்லோரும் வந்து நிற்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசையாகவும் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் இன்னும் நடத்தினா தான் அது நல்லாயிருக்கும். என்னோட பெரிய நம்பிக்கை, என் கூடவே இருக்கிற ஒரு பெரிய தைரியம். ஸோ எல்லாமே அவர் தான். இதுக்கப்புறம் வர கிளிப்ஸ்லாம் நீங்கள் அந்த ஒரிஜினல் வீடியோ ஆடியோவோட சவுண்ட்லேயே கேளுங்க. ஓகே, டாடா, பாய். Very good. எப்படி அப்பனும் கூட பிறந்தவனா நானு இல்ல அத்தனை கூப்பிய. ஆமா, சரிப்பா. அந்த முடிவையும் அந்த வார்த்தை பேச மாட்டேன். இசக்கியம்மனுக்கு கொடை முடிஞ்சோடனே நான் நைட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பூஜை கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த ஊட்டு படப்பெல்லாம் படைச்சி கிடாலாம் சாமிக்கு கொடுப்பாங்க. வியாழக்கிழமை நைட்டு ஆரம்பித்து விடிய விடிய நடந்து வெள்ளி முடிஞ்சு சனிக்கிழமை காலையில் வந்து கொடை முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிடாவெல்லாம் ஊருக்கே அன்னதானமாட்டு சமபந்தி மாதிரி சாப்பாடு வச்சுருவாங்க. பார்க்கவே நம்மால் எப்படி கம்பீரமாக டெரராக இருக்கார்ல, இவரை பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்காது. எது நடந்தாலும் கடவுள்கிட்ட கோவம்லாம் படக்கூடாதுங்க. அவர் இருக்கனால இது வந்து இதோடு முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு பாசிட்டிவாக போயிட்டே இருக்கணும். பை பாய்.